உங்களுடைய இப்போ நீங்கள் சைவம் இன்னொன்று சொன்னீங்க, சைவம் வைணவம் சைவம் வைணவம் மட்டும் தான் உங்களுடைய கொள்கைன்றீங்க. இந்துன்றது இல்லைங்கிறீங்க. இல்லைங்க. இந்து பண்டிகைகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்து பண்டிகை, இந்த பண்டிகைகள் எல்லாமே இந்து மதத்திலிருந்து வந்தது இல்லை. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் சாக்கியத்திலிருந்து, ஆதி மதமாகிய சாக்கியத்திலிருந்தெல்லாம் இவங்க வந்து கபாலீகரம் செய்யப்பட்ட கூறுகள் தான் எல்லா பண்டிகைகளும். இந்து பண்டிகைகள் எல்லாமே இந்து மதத்துக்கென்று ஒரு பண்டிகைகள் கிடையாது. அது ஒரு மதமே கிடையாதுன்ற அப்புறம் எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க? சைவமும் வைணவமும் இந்துக்குள்ளே தானே வருது. சைவமும் வைணமும் இந்துக்குள்ளே வருதுன்ட்டு தான் அவங்க அடக்கிட்டாங்கன்னு சொல்கிறோமா. சண்மதத்துக்குள்ளே அந்த 6 மதத்தை ஆதிசங்கரர் ஒன்றா சேர்க்கும் போது சைவத்தையும் வைணவத்தையும் அந்த 6 மதங்களுக்குள்ளே சேர்த்துட்டாரு. சேர்த்து அவர்கள் சண்மதம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து சைவராகவே தொடர்றதில்ல. உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்குறோம். ஆனால் கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டு. கடவுள் நம்பிக்கை சைவம் இல்லை, சைவம்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் சிவனை கும்பிட்டு தானே ஆகணும். வைணவம்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே மாலியம்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே பெருமாளை கும்பிட்டு தானே ஆகணும். அவரோட தத்துவங்களை ஏற்று தானே ஆகணும். நாங்கள் கடவுள் மறுப்புன்னு நாங்கள் சொல்ல வரலையே.